ராமகிருஷ்ண ஹரி ஹரிபாட்டுடைய கடைசி அபங்கம் சர்வசுகோடி சாஹி சாஸ்திர நிவடி லிகாமா அர்த்தகடி ராகுனக்கோ அப்படிங்கிற அபங்கத்தினுடைய விவரணத்தை சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அபங்கத்துல சர்வசுகோடி அப்படிங்கிற பதங்களுடைய அர்த்தத்தை மாத்திரம் இதுவரையிலும் சிரவணம் பண்ணினோம். சர்வசுகம் அப்படிங்கிறது பரமாத்ம சுகம் அப்படின்னு டிஃபைன் பண்ணினார். ஆத்மானுபவ சுகங்களை, ஆத்மானுபவ சுகத்தை விஷய சுகங்கள் மூலமாக அனுபவிக்க பிரயத்னம் பண்றது ஜீவன். அங்கதான் அது பண்ணக்கூடிய தப்பு. ஆத்மானுபவம் என்னைக்குமே விஷயங்கள் மூலமாக அனுபவிக்க முடியாது. ஆத்மானுபவத்தை அனுபவிக்கணுமானால் ஹரிஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு ஹரிநாம ஸ்மரணத்தை பண்ணிண்டு ஆத்மானுபவத்தை அனுபவிக்கலாம். இதுக்கு பரிபூர்ணமான யோக்கியதை உண்டு ஒரு ஜீவனுக்கு அப்படிங்கிறது கடைசியாக ஸ்மரணம் பண்ணினோம். சர்வசுகோடிக்கு அப்புறம் சாஹி சாஸ்திர நிவடி அப்படின்னு சொல்றார் மௌலி ஞானேஸ்வர் மகாராஜ். சர்வசுகத்தை அடையணமானால் ஹரிநாம ஸ்மரணம் மாத்திரமே சாதனையாக ஆகிறது. ஸ்ரீ ஹரிநாம ஸ்மரணம், ஹரிநாம சிந்தனம், ஹரிநாம ஜபம் இதை பண்ணினாலே சர்வசுகத்தை நம்ம அனுபவிக்கலாம். ஸ்ரீ ஹரியும் அவனுடைய நாமமும் ஒன்னேதான், நாமியே நாமமும் ஒன்னுதான் அப்படிங்கறது பல இடங்கள்ல ஹரிபாட்ல நம்ம சிரவணம் பண்ணிருக்கோம். இது எப்படி சொல்லறார்? இந்த நாமியும் நாமமும் ஒன்னுதான் அப்படிங்கறது எப்படி சொல்றார்? தானா சொன்னாரா மௌலி ஞானேஸ்வர் மகாராஜ் அப்படின்னு கேட்டோம்னா இல்லவே இல்லை. இதை நானா சொல்லல, சாஹி சாஸ்திர நிவடி 6 சாஸ்திரங்களையும் அலசி எடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த தேர்ந்து எடுத்த விஷயம் இது. நீங்களுமே அந்த 6 சாஸ்திரங்களை அலசி பரிசீலனம் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதை பண்ணுங்கோ. ஒரு காலம் உங்களால பண்ண முடியாம இருந்ததுன்னா உங்க குருநாதாள் பண்ணிருக்காரு, அதை நம்புங்க. குருநாதாள் என்ன சொன்னார்? நாமம் மாத்திரம்தான் கத்தின்னு சொன்னார். நாமம் மாத்திரம் கத்தின்னு அவர் ஏன் சொன்னார்? என்ன, அவர் சகல சாஸ்திரங்களையும் அலசி எடுத்து புழிஞ்சு சாரமாய் எடுத்த விஷயம் அது. அதனால முடிஞ்சால் 6 சாஸ்திரங்களின் நீங்களே நிவடி, நீங்களே அதை பரிசீலனம் பண்ணுங்க. இல்லையானால் நான் சொல்றேன் கேளுங்கோ, 6 சாஸ்திரங்களுடைய சாரமும் இதுதான். எப்பேற்பட்ட கிருபை இது. சாஸ்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது எதை ரெஃபர் பண்ணுறார் அப்படிங்கிறது முக்கியம். இதுக்கு விவரணத்தை ரொம்ப கிளியரா அவர் எழுதுறார். ஒரு நாமதாரகனாக இருக்கக்கூடியவனுக்கு எந்த சாஸ்திரம் உபயோகமோ அந்த சாஸ்திரத்தை பத்தி பேசுறார். ஸ்ரீமத் பகவத்கீதையோ ஸ்ரீமத் பாகவதமோ இதெல்லாம் ஒரு நாமதாரகனுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள். அதை மாத்திரம் பொறுக்கி எடுப்பானே, நிறைய சாஸ்திரங்கள் இருக்கே அப்படின்னா மற்ற சாஸ்திரங்கள் எடுத்த எங்களுக்கு நிந்தை கிடையாது. ஆனா எங்களுக்கு எதை அடையணுமோ அதை அடையறதுக்கு இந்த 2 சாஸ்திரங்கள்ல சிரத்தை இருந்தாலே போரும் அப்படின்னு பளிச்சுன்னு எழுதியிருக்கார் இந்த விஷயத்தை. இதை எழுதுறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். சாஹி சாஸ்திர நிவடி 6 சாஸ்திரங்களும் படிக்கணும். அதுல ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதமாவது படிக்கணும். படிக்க முடியாவிடில் அந்த சாஸ்திரங்கள்ல குருநாதாள் பண்ணின பிரவச்சனங்கள்ல ஈடுபடணும், அதை கேட்கணும். நம்மளுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு டைம் இருக்கா? இதெல்லாம் கேட்கறதுக்கு டைம் இருக்கா? எத்தனை பிஸியா இருக்கும். சாம்சாரிகமான வேலைகள்ல எத்தனை பிஸியா இருக்கும். நம்ம
நம்ம அப்படி இருப்போம்னு தெரிஞ்சுட்டே மௌலி சொல்றார் அடுத்த வரியில, ரிகாமா அர்த்த கடி ராஹோனகோ. ரிகாமான ஒன்னும் பண்ணாம இருக்கிறது, அர்த்த கடி அரக்ஷணம் கூட ராஹோனகோ இருக்காதே. 6 சாஸ்திரங்களும் ஒன்னால படிக்க முடியலையானாலும் அதை படிச்சு எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கணுமா வேண்டாமா? அதை கேளுடானா டைம் இல்லைங்கிறான். டைம் இல்லையா? அகண்டன் சிந்தனம் இந்த விஷயத்தை இல்லையானால் நீ அடைய வேண்டியதை அடைய முடியாது. அதனால்தான் மெனக்கிட்டு அடிச்சு பேசுறார். ரிகாமா அர்த்த கடி ராகோனக்கோ. 1/2 செகண்ட் கூட டைம் வேஸ்ட் பண்ணாதே உன் லைஃப்ல. உன்னுடைய சரீரம், மனசு, புத்தி, சமயம் இதெல்லாம் உன் கையில தான் இருக்கு. எல்லாம் சூழ்நிலை மேல நம்ம பிளேம போட முடியாது, போடக்கூடாது. ஹிருதயத்தை கைய வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும், நான் இதை பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு காரணம் உண்மையா இல்லையா? உண்மை என்னது தெரியுமா? ஆலசியம். எல்லாத்தவடியும் பெரிய சத்ரு ஆலசியம். ஆலசியம்னு தூக்கம் வருது மாத்திரம் ஆலசியம் நினைக்க வேண்டாம். வாடா உட்காந்து பஜனை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ மனசு கேட்கல அப்புறம் பார்ப்போம் சொல்றோம் இல்லையா, அது ஆலசியம். தள்ளி போடுறது, இப்ப வேண்டாம் அப்புறம் பார்ப்போமே அப்படின்னு தள்ளி போடுறதே ஆலசியம் தான். அதுதான் நம்மளை சத்விஷயத்தை பிரவர்த்திக்கிறதுலேருந்து நம்மளை தடுக்கிறது. பாரமார்த்திகமான விஷயத்தை சொல்லுவானே, லௌகிகமான விஷயத்திலையும் அப்படிதான். ஏன் சில பேர் மாத்திரம் உழைச்சு டாக்டர், இன்ஜினியர் ஆக முடியும், மற்றவர்கள்லாம் ஏன் ஆக முடியாது? ஆலசியம். சாப்பிட்டு தூங்கறதுக்கு தான் எல்லாரும் தயாரே தவிர உழைக்கிறதுக்கு தயாரா இல்லை. எங்க உழைப்பு கிடையாதோ அங்க உருப்படவே முடியாது. அந்த ஆலசியம் மாத்திரம் இல்லாம இருந்திருந்தா இந்த உலகத்துல சம்பத்திமானும் வித்வான்களும் எவ்வளவு இருந்திருப்பா தெரியுமா? நம் மனுஷ ஜாதிக்கு, மனுஷ பிராணிக்கு ஞானமும் கிரியாசக்தியும் பகவான் எதை கொடுத்திருக்கானோ அதை நம்ம யூஸே பண்றதில்ல. சாப்பிட்டு தூங்கறதுக்கு தான் இருக்கானே தவிர அதை உருப்படியான ஒரு யூஸ்க்கு போடுறதில்ல மனுஷன். அப்ப என்ன வேணும்? உழைப்பு வேணும். என்ன உழைப்பு வேணும்? அபியாசம் வேணும். என்ன அபியாசம் வேணும்? இன்னைக்கு இப்போ ஹரிபாட் 27வது ஹரிபாட், இதோட விவரணத்தை நம்ம கேட்கிறோம். கேட்டதுக்கு அப்புறம் இது மனசுல தங்கித்தா அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளே கேட்டுக்கணும். தங்கலையா? மறுபடியும் கேள், மறுபடியும் படி. இன்னும் பெரியவர்கள் கிட்ட போய் இன்னும் அது என்னதுன்னு கேளு. உழைக்கணும், அபியாசம் வேணும். மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணினோமானாதான் பிரயத்தனம்னு பேரு. ஒரே ஒரு தரம் கேட்டுட்டு ஞானம் வரணும்னு எதிர்பார்த்தினால் சாத்தியம் இல்லையே. அதுக்கு நம்ம உழைக்க தயாரா இருக்கணுமே, பிரயத்தனப்பட தயாரா இருக்கணுமே. பிரயத்தனப்பட்டுட்டோம்னா பெரிய 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 காரியங்கள்லாம் சாதிச்சுடலாமே. முனிவர்கள்லாம் ககனகாமித்துவம் அப்படிங்கிற சித்தியே பெற்றார்கள். என்ன உழைப்பு! உழைப்பு இல்லாம எதுவும் முடியாது. உழைப்பால என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டே குருநாத்தால் தானே. என்ன உழைப்பு! ஒரு உற்சவம் மிஸ் பண்ணல, ஒரு சந்தியாவந்தனம் மிஸ் பண்ணல, ஒரு நாளைக்கு கூட தன்னுடைய தியானத்தை மிஸ் பண்ணல. ஆனா அதே சமயத்துல ஒவ்வொரு சமயமும் பிரவச்சனம் உபன்யாசங்கள் பண்ணும் பொழுது புது புது விஷயங்கள்லாம் வருது. இதெல்லாம் வரணுமானால் எவ்வளவு உழைச்சிருக்கார்! தூங்கினாரா? நாம் எல்லாம் தூங்கின மாதிரி தூங்கினாரா? நாம் எல்லோரும் சாப்பிட்டா மாதிரி சாப்பிட்டாரா? நாம் எல்லோரும் காலத்தை போக்கின மாதிரி போக்கினாரோ? இல்லை, ஒவ்வொரு செகண்டையும் புழிஞ்சு எடுத்து யூஸ் பண்ணிருக்கார். அதுதான் ரிகாமா அர்த்த கடி ராஹோனகோ. தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எவன் அகண்ட வியாபகாரிகமான விஷய சேவன கர்மாக்கள்ல ஈடுபடுறானோ
அதுவும் ரிகாமா தான் விட்டார். ரிகாமா இருந்த கடி ராகவனுக்கும் ஒருத்தன் போய் சொன்னோம்னா, இல்ல நான் எவ்வளவு பிஸி தெரியுமா, காலம் பிறகு எழுந்துட்டுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆஃபீஸில் ஒரே பிஸியாக இருக்கேன், ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்து அப்புறம் வீட்டில் பிஸியாக இருக்கேன், எனக்கு மூச்சு விடுறதுக்கு டைம் கிடையாது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவா. அதுக்கு பேர் பிஸி இல்லை. பாரமார்த்திகத்தை அது பிஸி இல்லை ஏற்றுக்க முடியாது. விஷயங்கள்ல நீ ஈடுபடுறதும் வேஸ்ட் தான். விஷய சேவனங்கள்ல நீ ஈடுபட்டு இருக்கையானால் அதுவும் ரிகாமா தான். அப்ப ரிகாமாக்கு அர்த்தம் என்ன? ஹரிபக்தியில உன்னுடைய பொழுத போக்காம இருக்கிற வரையிலும் நீ பேசாம உட்காண்டிருந்தாலும் வேற எதையோ காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் அது ரிகாமா தான். மனுஷனா பிறந்து ஹரிபக்தி தாண்டா உன்னுடைய கர்த்தவியம், அதுதாண்டா உனக்கு ஹிதத்தை தரும், அதுக்காக தாண்டா நான் முட்டிக்கிறேன். ரிகாமா அர்த்தகடி ராகவனுக்கோ சாம்சாரிகமான பிராபஞ்சிகமான வேலைகள்ல நீ ஈடுபட பட படபட என்னைக்காவது சமுத்திரத்தை அலை ஓஞ்சிருக்கா? ஓஞ்சதே கிடையாது. எங்க உன்னுடைய மனசுல ஹரிபக்திய நீ புகட்டலையோ மற்ற விகாரங்கள்லாம் தானே போய் குடிக்கொள்ளும். அங்க அது உள்ள வந்துடுத்தோ அப்புறம் அது உள்ளேந்து வெளியில எடுக்கிறது எம்பாடு. அதனால அது உள்ள வரவிடாதே, அதை உள்ள வரவிடாம முன்னாடியே ஹரிபக்தி அங்க வச்சுடு. அப்போ அகண்டமான பஜனை, பூஜை, தியானம், சிந்தனம் இதெல்லாம் ஈடுபட்டதுன்னா நீ ரிகாமாவா இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப வேல்யூபிளான டைம், ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப ப்ரெஷியஸ். அதை நாமஸ்மரணத்துல போக்கணும். நாமஸ்மரணத்தை போக்கணும்னா கண்ண முடின்னு சும்மா நாமாமத்தம் சொல்றதுன்னு யாரும் தப்பா அதை நினைச்சுக்க வேண்டாம். நம்ம சந்துக்கள்லாம் அப்படி காண்பிக்கல. செருப்பு தைக்கிறதுலையும் நாமா சொன்னா, வீட்டுல சாணி தட்டுறதுலையும் நாமா சொன்னா, கூட்டி பெருக்கிறதுலையும் நாமா சொன்னா அது நாமஸ்மரணம். அதனால எல்லா டியூட்டியும் வேண்டாம்னு தள்ளி நெக்லெக்ட் பண்ணி நாமஸ்மரணம் பண்ண யாரும் சொல்லல. அதை மாத்திரம் பண்ணிட்டு இருக்கையே, அது மாத்திரம் அப்படி இருந்தா தான் ரிகாமா. அதை பண்ணிண்டே ஹரிநாம ஸ்மரணம் பண்றியே அது சரியான விஷயம். ஒன்னு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும், காலம்னு ஒண்ணு இருக்கு. நம்மளுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, நம்ம அதை பத்தி கான்சியஸா இருக்கோமோ இல்லையோ, காலம் நம்மளுடைய காலத்தை கவுண்ட் பண்ணிண்டே இருக்கு. அந்த மீட்டர் ஓடிண்டே இருக்கு. எவனுக்கு எப்போ எந்த சமயத்துல மீட்டர் டவுன் ஆகும்னு தெரியாது. ஆச்சு அப்படின்னு காலம் முற்றுப்புள்ளி போட்டு கொடுத்து வச்சுப்போமே, ஆச்சு, இந்த வாழ்க்கை ஓவர். ஜாகிரதையா இருக்கணும். யோக வாசிஷ்டத்தை சொல்றார், நதி ஓடுறது, நிறைய நதிகள் ஓடுறது. ஒரு கால் நதிகள்லாம் ஓடி 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 வத்தி போயிடுது நதி அப்படின்னாலும், வத்தி போன நதி தீர்த்தம் மறுபடியும் மேகங்கள்ல இருந்து மழையாவது வரும். ஆனா வாழ்க்கையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய நதி இருக்கே, இது வத்தி போச்சுன்னா மறுபடியும் மனுஷ ஜென்மம் கிடைக்குமா அப்படிங்கிறது யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. அப்போ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சமயத்தை ஒவ்வொரு செகண்டையும் அப்படி ஜாக்கிரதையா ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு கஞ்சன் எப்படி ஒவ்வொரு பைசாவும் ஸ்பெண்ட் பண்றானோ அப்படி ஜாக்கிரதையா ஸ்பெண்ட் பண்ணோம். பகவத்கீதையில பகவான் சொல்றான், இந்த உடல்ல இருந்து எப்போ இந்த ஜீவன் பிரியறானோ அந்த சமயத்துல எந்த ஜீவன் என்ன ஸ்மரணம் பண்றானோ அவன் என்னையே அடைவான், இதுல கிஞ்சித் கூட சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு சொல்றார். கடைசி நிமிஷத்துல பிராணம் பிரியும் போது உடம்புல அப்பேற்பட்ட வேதனை இருக்கும் பொழுது பகவான ஞாபகம் வருமா? கடைசி நிமிஷத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விட்டோம்னா கடைசி நிமிஷத்துல அவன் ஞாபகம் வருமா? கடைசி நிமிஷத்துல அவன் ஞாபகம் வரணுமானால் வாழ்நாள் முழுக்க அவனை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போதான் அந்த சமயத்துல ஞாபகம் வரும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஆட்டோ ரிக்ஷால போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஆட்டோ ரிக்ஷாவை பஸ் டப்புன்னு மோதி விடுத்து. அந்த சமயம் மோதும் போது கிருஷ்ணான்னு கத்துவேளா, ஐயோன்னு கத்துவேளா. பாக்கி நேரம் முழுக்க கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு ஸ்மரணம் இருந்திருந்தா அந்த பஸ் மோதும் பொழுதும் கிருஷ்ணா, ராமா, குருநாதா அப்படின்னு தான் வரும் வாயில. ஆனா
பாக்கி நேரமெல்லாம் அந்த நாமஸ்மரணத்தை போகலையானால் ஐயோன்னு தான் கத்துவான். அப்போ கடைசி காலத்துல பகவன் ஸ்மரணம் வரணும் அப்படின்னா ஜீவிதமா இருக்கும் பொழுது ஒவ்வொரு க்ஷணமும் பகவான நம்முடைய ஸ்மரணத்துல வச்சுக்கணும். இல்லையானால் எப்படி முடியும்? அதனால்தான் ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்றார், சர்வசுக கோடி சாஹி சாஸ்திரடிவடி நிகாமா அர்த்த கடி ராஹோ நகோ. மதுரமாக இருக்கக்கூடிய சர்வசுகம்னு ஒண்ணு உண்டே, 6 சாஸ்திரங்களும் அதை பத்தி பேசியிருக்கே, அது ஹரிநாமம் தான். அந்த ஹரிநாமத்தை ஜபம் பண்ணாம ஒரு க்ஷணம் கூட நீ உன் வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணாதே. அடுத்த சரணத்துக்கு வரும், லட்டிகா வியவஹார சர்வா. இப்ப இந்த சொன்ன விஷயங்கள்லாம் துண்டா மகாராஜ் எவ்வளவு எழுதியிருக்காளோ அந்த விவரணத்துல பலவிதமான அபங்கங்கள், நாம்தேவ் மகாராஜ் அபங்கம், துகாராம் மகாராஜ் அபங்கம், நீலோபா மகாராஜ் அபங்கம், ஏகநாதருடைய கிரந்தங்கள் எல்லாத்தையும் எடுத்து சும்மா பத்த பத்தையா எடுத்து கொடுத்திருக்கார். அவர் என்ன எழுதியிருக்காரோ அது ஒரு 3% 4% தான் நம்மளால இங்க அனுபவிக்க முடிஞ்சது. பாக்கி எல்லாம் அவகாசம் இல்லை அப்படிங்கறதான் அனுபவிக்க முடியலங்கிறது வேற விஷயம். அவ சொல்லி கேட்கணும், ஸ்ரீ அண்ணா சொல்லி கேட்கணும். இது நமக்குள்ள பரிமாறிக்கிறதுக்கு இம்மட்டிலும் தான் முடியும், இம்மட்டிலும் போரும். லட்டிகா வியவஹார சர்வஹா சம்சார. சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் பிராபஞ்சிகமான கர்மத்துல ஈடுபட்டுண்டே இருக்கான். ஏன்? குடும்பத்துக்கு உழைச்சிட்டு இருக்கான், தனக்கு உழைக்கிறான். ஏன் இப்படி உழைக்கிறான்? அவனுக்கு சமாதானம் வேணும். இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கங்கள்லாம் நாசம் அடையணும். அதுக்காக தான் இவ்வளவு பண்றான். ஆனா மடையா, நீ எதை பண்ணறையோ அத பண்ணினத்தினால சமாதானம் கிடைக்குமா? கிடைக்காதே. ஏன்னா சம்சாரம் அப்படிங்கறதே லட்டிகா. லட்டிகா அப்படின்னா பொய், நிஜம் இல்லை இது. அப்போ நிஜமா எது இல்லையோ அதுல போய் மண்டை முட்டுன்னு முட்டிண்டா உனக்கு வேணுங்கிற சாஸ்வதமாக சமாதானம் கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? பிரபஞ்சத்துல என்னெல்லாம் விவகாரங்கள் இருக்கோ சகல விவகாரங்களும் லட்டிகா தான். இந்த சம்சாரமே லட்டிகா தான். லட்டிகா விவகார சர்வஹா சம்சார. இந்த சம்சாரங்கிற சப்தமே நம்மளாம் எவ்வளவு லூசா யூஸ் பண்றோம். இப்ப நம்ம 10 பேரை கூப்பிட்டு சம்சாரம்னு என்னன்னு கேட்டோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவான். அவளோட ஒப்பீனியன் சொல்லுவா சம்சாரத்தை பத்தி. ஆனா யாரு சொல்றதும் கரெக்ட் இல்லை. ஸ்ரீ பகவத்கீதையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் 15வது அத்தியாயத்துல முதல் 2 ஸ்லோகத்துல ஒரு உதாரணம் கொடுத்து சொல்றான். ஊர்துவ மூல மதசாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமா இருக்கக்கூடிய ஸ்லோகம். அதுல ஒரு அஸ்வத்த விருட்சத்தை உதாரணமா வச்சுன்னு சொல்றார். சம்சாரம் அப்படிங்கிறது எதுனா ஆதி புருஷனான பரமேஸ்வரன் அதுக்கு மூலமாக இருக்கு. அதோடைய கிளைகள்லாம் கீழே இருக்கு. சம்சார ரூபமான அஸ்வத்த விருட்சம், இதுக்கு அவ்யயம்னு ஒரு பேரு. இதனுடைய இலைகள் தான் வேதங்கள் அப்படின்னு அதை விஸ்தாரமா சொல்லிட்டு போகிறார். இந்த சம்சார விருட்சத்தை எவன் இருக்கிறபடி தெரிஞ்சிட்டு இருக்கானோ, மூலத்திலேந்து எனதுன்னு தெரிஞ்சிட்டு இருக்கானோ அவனுக்கு தான் வேதவித்துன்னு பேர். சம்சாரம் அப்படிங்கிறதுக்கு விஸ்வம், ஜகத்து, அகங்காரம், வியஷ்டி, சமஷ்டி இப்படிங்கிற பேர்லாம் உண்டு. இந்த சம்சாரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு எறும்பு கொசுலேந்து ஆரம்பிச்சு பிரம்மதேவன் பர்யந்தம் எல்லாம் இந்த சம்சாரத்துக்குள்ளேயே தான் அடங்கியிருக்கா. இவள யாருமே சம்சாரத்துக்கு வழியில் இல்லை. அஜ்ஞானியாக இருக்கக்கூடிய ஜீவன் இந்த சம்சாரத்தையே சத்தியம் அப்படின்னு கருதுறது. சாதாரண ஜீவங்களை சொல்லுவானே, பெரிய பெரிய படிச்ச மேதாவிகளே கூட இந்த சம்சாரத்தை சத்தியம் சொல்றா. சாங்கியத்தில் இருக்கிறவாள் சம்சாரத்தை சத்தியம் சொல்றா. நையாயிக்காலும் சம்சாரத்தை சத்தியம்னு சொல்றா. அவாவாளுக்கு அவாவாளுடைய பட்சம் இருக்கு. அதுல நம்மளுடைய சனாதன தர்மம் எல்லோரையும் அவாவுடைய பட்சத்தை எடுத்து கொடுக்க விடுறது.
இப்படிதான் செய்யணும் அப்படின்னு யாரையும் கட்டாயப்படுத்தல. நம்ம தர்மம் என்ன நினைக்கிறதுனா, நீ உணரணுமே தவிர உனக்கு கூட நான் புகுத்தக்கூடாது எதையும். நீயா உணர்ந்து சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயம்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தின் நிறைய பிரஷ்னோத்தரமாகவே இருக்கு. சாரமா நம்மளுக்கு பார்க்க வேண்டியது என்னன்னா, சம்சாரம் லட்டிகா அப்படின்னு நீங்க சொல்றேன், சம்சாரம் பொய்ன்னு சொல்றேன். ஆனா எனக்கு எதை பார்த்தாலும் பொய்யா தோணலையே. கண்ணை முழிச்சத்துலேருந்து தூங்குற வரையிலும் எல்லாம் சாப்பிட்றேன், குடிக்கிறேன், பார்க்கிறேன், பேசுறேன், போறேன், வரேன், வேலையெல்லாம் பண்றேன், எல்லாம் கண்ணுக்கு தெரியறது, பஞ்ச இந்திரியங்களுக்கும் எல்லாம் தெரியறது. அப்படி இருக்கும் பொழுது இது பொய்ன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? இருக்காத ஒரு விஷயத்தை சொன்னோம்னா பொய் சொல்லலாம். அதாவது ஒரு முயல், அந்த முயலுக்கு ஒரு கொம்பு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கால்பனிக்கம். எந்த முயலுக்காவது கொம்பு உண்டோ? அப்படி கிடையவே கிடையாது. அப்படி சொல்லும் அப்படி ஒரு விஷயத்தை யாராவது சொன்னோம்னால் அதை லட்டிக்கான்னு சொல்லலாம். ஆனா இப்ப பாக்கியெல்லாம் கண்ணுக்கு நேரம் தெரியறது லட்டிக்கான்னு நீங்க எப்படி சொல்றேன்? எப்படி சொல்றது? எல்லாம் இந்திரிய கோச்சரமா இருக்கே, எல்லா இந்திரங்களுக்கு தெரியறதே அப்படின்னு சில பேர் சொல்லறா. அதுக்கு பிரதிபக்ஷம் சொல்றாரு, இங்க இந்திரிய கோச்சரமா இருக்கிறதுலாம் சத்தியம்னு நீ எப்படி சொல்ல முடியும்? இதுக்குதான் ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு உதாரணம். இருட்டுல அங்க ஒரு கயிறு கிடக்கு, அந்த கயிற்றை பார்த்து பாம்பு அப்படின்னு நினைச்சுக்கிறான். கயிறு தான் இருக்காங்க, இந்திரிய கோச்சரம், கண்ணுக்கு கயிறு தெரியறது, ஆனால் மனசுக்கு இது பாம்புன்னு தோணுறது. இப்ப இது என்ன சொல்லலாம்? இந்திரிய கோச்சரம் அதனால இது சத்தியம் அப்படின்னா அது கயிறு இல்ல, அது பாம்பு அப்படின்னு சொல்லணும். ஆனா அது பாம்பு இல்லையே, கயிறு தானே. அது மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய சொப்னங்கள் எல்லாம் நிஜமா தானே இருக்கு. நிஜம்னு சொல்லிட முடியுமா? ராத்திரி சொப்னம் பார்க்கறான், 1 கோடி ரூபாய் ஜெயிச்சான்னு பார்க்கறான் லாட்டரியில, கண்ணை திறந்து பார்த்தா ஒரு பைசா கூட கையில இல்ல. இந்திரிய கோச்சரமா இருக்கிறதுலாம் சத்தியமா இருந்தா கையில இந்த பைசா இருக்கணுமே. காணல் நீர், அங்க நீரே இல்லையே, ஆனா கண்ணுக்கு நீர் தெரியறது, இந்திரிய கோச்சரமா இருக்கே. அதனால இந்திரிய கோச்சரமா இருக்கிறதுலாம் சத்தியம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு அதை தட்டறார். சத்தியம் எதுன்னு நான் சொல்றேன், திரிகாலத்தினாலையும் பாதிக்கப்படாம எது இருக்கோ அதுதான் சத்தியம். திரிகாலம் அப்படிங்கிறது நடந்தது, நடந்திருக்கிறது, நடக்க போகிறது. இதனால எதுனாலையும் அது எஃபெக்டே ஆகாது. அது எது? பரமாத்ம வஸ்து தான். அப்போ சத்தியம்னா பரமாத்ம வஸ்து ஒன்றியே சத்தியம், வேறு எதுவும் சத்தியம் இல்லை. ஆனா இந்த பரமாத்ம வஸ்து கிட்டேந்து தான் இந்த ஜகத்து சிருஷ்டி ஆயிருக்கு. அப்போ ஜகத்து சிருஷ்டியானது பரமாத்ம வஸ்து கிட்டேந்து வந்திருக்குன்னா, பரமாத்ம வஸ்து சத்தியம் அப்படின்னு சொன்னோம்னா சிருஷ்டியான ஜகத்தன் சத்தியமாக தானே இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணிருக்காரு துண்டா மகாராஜ். இந்த சிருஷ்டிய பரிணாமி நித்திய அப்படின்னு சொல்றாரு. பரிணாமினா இதெல்லாம் சேஞ்ச் ஆகுமோ அதெல்லாம் பரிணாமி, நித்தியனா சேஞ்ச் ஆகாதது. பரிணாமி நித்தியா அப்படின்னு சொன்னா கான்ட்ரரியா சேர்த்து 2 வேர்டு ஒரு வேர்டு ஆக்கியிருக்கு. அதுல இருந்து புரிஞ்சுக்கோ, நித்தியமா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா பரிணாமம் நடந்துட்டே இருக்கேன். நேற்றுக்கு இருந்தது நாளைக்கு காணுமே, அப்போ இது அநித்தியம் தான். பரமாத்மா ஒண்டி மாத்திரம்தான் கூட்டஸ்த நித்தியமாக இருக்கு. எதெல்லாம் விகாரம் அடையுமோ அதெல்லாம் எப்படி சத்தியமா இருக்கும்? சம்சாரமோ ஒவ்வொரு க்ஷணமும் விகாரம் அடைஞ்சுட்டே போகிறது. அவிகிருத்தாவும் அவசிஷ்டமாகவும் எந்த வஸ்து இருக்கோ அது மாத்திரம்தான் சத்தியமாக இருக்க முடியும். அப்படிங்கிறது தான் சாஸ்திரங்கள்லாம் சொல்லக்கூடிய சாஸ்திர மதமே அதுதான். இந்த ஜகத்து பரமாத்மா சிருஷ்டி பண்ணிருக்கார். இப்போ ஒரு பானைன்னு ஒண்ணு இருக்குன்னா, மண்ணு இருந்தானோ மண்பானைக்கு மண் இருந்தா தானே மண்பானை பண்ண முடியும். மண்ணே இல்லைன்னா மண்பானையே கிடையாது. அதுபோல ஒரு தங்க வளை அப்படின்னு சொன்னோம்னா, தங்கம்னு இருந்தா தானே தங்க வளை பண்ண முடியும். ஆகையினால
தங்கம்னு இருந்தாதான் எப்போ தங்கவளை உண்டாகுமோ, பரமாத்மான்னு ஒன்று இருந்தாதான் ஜகத்து அப்படிங்கிறது உண்டாகும். அப்படிங்கறத மனசுல வாங்கிக்கணும். இந்த ஜகத்து எப்போ வரைக்கும் இருக்கு, எப்போ வரையிலும் நம்மளால அதை உணர முடியறதோ அப்போ வரைக்கும் தான் அது இருக்கு. நம்ம உணரத்தை நிறுத்திவிட்டோம் அப்படின்னா ஜகத்தே இல்லை உண்மையில. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம என்னத்தை உணர்றோமோ நம்மளுடைய அந்தக்கரணத்துடைய குணம் உணர்றது அப்படிங்கிறது. எல்லா பதார்த்தங்களும் நம்ம உணர்றது வரைக்கும் தான் இருக்கு. ஆழ்ந்த தூக்கத்துல ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னா பக்கத்துல ஒரு எலி ஓடினா கூட அவனுக்கு தெரியாது. அவனை பொருந்திய வரை இந்த எலி இல்லவே இல்லை. ஒருத்தன் கோமா ஸ்டேஜில் இருக்கான், அவன் எதுவும் உணர முடியலைன்னா அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த உலகமே இல்லை அவனுக்கு. உணர்றது அப்படிங்கிறது நம்முடைய அந்தக்கரணத்துடைய குணம். அதனால எதெல்லாம் நம்ம சத்தியம்னு சொல்றோமோ, எதெல்லாம் விவகாரம் பண்றோமோ சகலதும் உண்மையா பார்த்தோமானால் மனோமயமானது. மனசு ரொம்ப சங்கடமா இருக்கும் பொழுது பக்கத்திலேயே ஒன்று இருக்குன்னாலும் நமக்கு தெரியலையே. மனசுடைய ஸ்திதி அதை ஏத்துக்கிற மாதிரியே இல்லையே. மனசு இந்திரியம் இது ரெண்டும் மூலமா தான் எந்த பதார்த்தையும் நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ இந்திரியங்கள் மனசு எல்லாமே கூட்டஸ்த சாட்சியாக நின்று இருக்கு. இதுக்கு ஒரு ஆட்சேபனை சொல்றார். அது என்னன்னா, நம்ம உணரலை அப்படிங்கறதுனால அது இல்லைன்னு சொல்ல முடியாதே. இப்ப இந்த எலி சொன்னேனே, எலி ஓடி போச்சு, இவன் அதை உணரல, அதனால இவனுக்கு எலியே இல்லை. ஆனா எலி இருக்கே அது ஓடி போச்சே அப்படின்னு ஒரு ஆட்சேபனை சொல்றான். அது இல்லை, எலியே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக இவர் சொன்ன கரெக்ட் தான், எலியே இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்ல வர விஷயம் வேற. வேற எவனாவது அந்த எலியை ஓடுறத பார்த்த பாரு, தூங்குறான் பாரு, பக்கத்திலேயே எலி ஓடுறது அப்படின்னு எவன் சொன்னான்னு வச்சுப்போமே, அவன் எலியை பார்த்தான் இல்லையா, அவன் அந்த எலியை அனுபவிக்கிறான், அவன் உணர்றான். எலி எப்படி ஓடுறதுன்னு அவன் உணர்றான். அவன் எப்படி உணர்றான்? அவனும் தன்னுடைய இந்திரியமும் தன்னுடைய மனசினாலையும் தான் அவனும் உணர்றான். ஒரு கால் அவனுமே ஒரு சோக்கத்தில் இருந்தான்னா அவனும் இந்த எலியை பார்க்க மாட்டான், முடிச்சுட்டே இருப்பான், அந்த எலியை பார்க்க மாட்டான். மொத்தத்தில் என்ன, இந்த ஜகத்தும் இந்த வாழ்க்கையும் எல்லாமே மனோமயமானது தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு சொல்றார். மனசுன்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுப்போமே, மனசா ஒரு மனசு இல்லைன்னு வச்சுப்போமே, துவைத்தமே இருக்காது. இதுதான் சத்தியம். நம்மளுக்கு துவைத்தத்தை உணர வைக்கிறதே இந்த மனசுதான். அஸ்வத்த மரம் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை கொடுத்தாரே கீதையில. இந்த அஸ்வத்த அப்படிங்கிற சப்தம் எங்கேந்து வருதுன்னா, ஸ்வஹ ந திஷ்டதி இது அஸ்வத்தஹா. அப்படின்னா இப்போ என்ன இருக்கோ இது போல அடுத்த நேரம் இருக்காது. இப்போ இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு பார்த்தேன் நாளைக்கு காலம்பரை அவரை காணும், இன்னைக்கு பார்த்தேன் நாளைக்கு இந்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்து கிடக்கு. இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. ஸ்வஹ ந திஷ்டதி, இப்ப இருக்கிறாமே அப்புறம் இருக்கவே இருக்காது இல்லையா. அதனால்தான் அஸ்வத்த, அதனால்தான் ஜாகிரதையா பார்த்துதான் அஸ்வத்த அப்படிங்கிற உதாரணத்தை போட்டிருக்காங்க. வேற ஏதோ மரத்தோட பேர் போட்டிருக்கலாம் இல்லையா, ஆம்ரபலம் போட்டிருக்கலாம், அதெல்லாம் போடலையே, அஸ்வத்த மரமா தான் போட்டிருக்காரு அவர். கரெக்டான பேர் அது. அதோட ரூபம் சஞ்சலமாக தான் இருந்துட்டு இருக்கும். சம்சாரத்தினுடைய ரூபம், பிரபஞ்சத்தினுடைய ரூபம். அதே அத்தியாயத்துல முதல் 2 இப்ப இங்க ஒரு ஆட்சேபனை சொல்றான். சரி அப்படியே இருக்கட்டுமே, ஆனா அந்த அஸ்வத்த விருட்சம் அப்படிங்கிற உதாரணத்தை எடுத்து இந்த சம்சாரத்தை முழுக்க கீதையில அவர் டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு. அதை போய் நீங்க அசத்தியம்னு நீங்க எப்படி சொல்றீர்கள் அப்படிங்கிற ஒரு ஆட்சேபனை வருது. அதுக்கு விடை சொல்றார். அதே அத்தியாயம் 2 ஸ்லோகம் அதை சொன்னாரே தவிர 3வது ஸ்லோகத்தை பாரு பகவான் என்ன சொல்றான். என்ன சொல்றான்? இதுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, நடுவுல ஸ்திதியும் கிடையாது. எங்கேந்தோ ஒரு காற்பனிகமா மனோமயமான ஒரு உணர்ச்சியா இருக்கு இந்த பிரபஞ்சம். அதனால வைராக்கியமாக இருக்கக்கூடிய சஸ்திரத்தினால பிரபஞ்சம் அப்படிங்கிற மனோமயமாக இருக்கக்கூடிய இந்த கற்பனைய வெட்டி எடுத்தாதான் பரமபதத்தை தேடுறதுக்கு நம்ம லாயக்காவும் அப்படின்னு அர்த்த 3வது ஸ்லோகத்தை சொல்லிருக்கானே பகவான். அதனால முதல் 2 ஸ்லோகத்தை மாத்திரம் படிச்சுட்டு மாட்டிக்க கூடாது.
ஆனா இவ்வளவு சொல்றோமே தவிர, இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமாவது, இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறமாவது உடனே இந்த உலகம் அனித்தியம் அப்படிங்கிற உணர்றோமோ? இல்ல, அதை உணரல. அப்போ இதை கேட்டு இதை படிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டுட கூடாது. ஏன்னா சம்சாரத்தை பார்த்து சத்தியம் அப்படின்னு இன்னைக்கு நேத்திக்கு இந்த எண்ணம் அல்ல, அனாதி காலமா இந்த எண்ணம் தான் உங்ககிட்ட இருக்கு. இது வெறும் எண்ணம் இல்ல, இது உன்னிடத்துல தழும்பா சம்ஸ்காரமா இருக்கு. பிரபஞ்ச சத்தியம் அப்படிங்கிற சம்ஸ்காரமாக இருக்கு உங்ககிட்ட. அதனால இந்த விஷயத்தை இப்ப கேட்டா புரிஞ்ச மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஞாபகம் இல்லை அப்படின்னு திருப்பியும் கேள், திருப்பியும் படி, மறுபடியும் மறுபடியும் இதை கேட்டா போறாது, கேட்டதுக்கு அப்புறம் கண்ணை மூடின்னு விசாரம் பண்ணணும். மறுபடியும் விசாரம் பண்ண 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 பண்ணதான் இந்த சம்ஸ்காரம் மெதுவா நம்ம கிட்ட இருந்து நகரும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்கோ அப்படிங்கிறார் மகாராஜ். நம்மளாம் யாரு? சச்சிதானந்த ஸ்வரூபம். நம்மளாம் சச்சிதானந்த ஸ்வரூபம், நம்ம மாத்திரமே சச்சிதானந்த ஸ்வரூபம், பாக்கி காணுறது இல்லையா? இது சச்சிதானந்த ஸ்வரூபம் இல்லப்பா, இது சத்தியம் இல்ல. சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் அசத்து ஜட துக்க ஸ்வரூபம். மறுபடியும் 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 அந்த ஜடத்திலேயே, அந்த அசத்திலேயே, அந்த துக்கமாக இருக்கக்கூடிய விஷயத்திலேயே ஈடுபட்டு இருந்தோமானால் நம்ம லைஃப் வேஸ்டா போறது. அதனால்தான் ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்றார், வாயா ஏரஜார ஹரிவீண. திரும்பி 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 இங்க வந்து வந்து போயிட்டு இருப்ப, நீ அப்படி பண்ணாதே. வாயா ஏரஜார ஹரிவீண. இந்த வாயா ஏரஜார ஹரிவீணிலிருந்து நாளைக்கு தொடர்ந்து சிரவணம் பண்ணுவோம். ராம் கிருஷ்ண ஹரி.